அது எப்படி அவ்வளவு தீர்க்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, வள்ளலார் சொல்கிறார், ஒருவனால் அனந்த பேர்களுக்கு நன்மை உண்டாம், நம்பி இருங்கள், என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்று சத்தியமிட்டு சொல்லி இருக்கின்றார் வள்ளர் பெருமான். வள்ளர் பெருமானால் நமக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கும், எந்த விதமான தீங்கோ தண்டனையோ கிடைக்கவே கிடைக்காது. வள்ளர் பெருமானால் நமக்கு நன்மை மாத்திரமே கிடைக்கும். அப்போ இந்த ஜகப்பழக்க வேதனை வாதனை எல்லாம் ஈனமந்தோ இந்த உலகம், ஏன்னா இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம், எது நமக்கு என்னத்தை திருப்பி கொடுக்குது யோசிச்சு பாருங்க. என்னத்தை திருப்பி கொடுக்குது? ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நல்லவன் எல்லாம் நல்லா இருக்க முடியாதும்பாங்க, நல்லவன் எல்லாம் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் சொல்கிறாங்க? ஈனமந்தோ இந்த உலகம், அதனால் நல்லவங்களாலெல்லாம் நல்லா இருக்க முடியறது கிடையாது, கெட்டவெல்லாம் நல்லா இருக்கிறான். அப்படி உலகத்தை சுற்றி பாருங்கள், நல்லா இருக்கிறவன் எல்லாம் கிட்டத்தட்ட கெட்டவனாக தான் இருப்பான்.